நான் உடனே என்ன பண்ணேன், எந்திரிச்சு கையை எடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னேன். ஐயோ தாத்தா தாத்தா, நீங்கள் ஏன் தாத்தா சொல்கிறீங்க வணக்கம் அப்படின்னா, என்கிட்ட இவ்வளோ பதவியில் இருக்கிற பெரிய ஆள் மரியாதை கொடுக்கணுமில்ல கண்ணு அப்படின்னா, தாத்தா நான் உங்கள் பேரன், எப்படி இருந்தாலும் நான் உங்கள் பேரன் தான், எனக்கு மரியாதைலாம் வேண்டாம் தாத்தா, உட்காருங்க தாத்தானா. அப்புறம் நான் உட்காந்துட்டேன். அப்போ அவங்ககிட்ட பேசிடும்போது குழந்தை பாக்கியத்துக்கு நாங்கள் வேறு இடத்துல போய் பார்த்தோம். வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணிகளை எடுத்து தான் வைக்கணுங்கும் போது என் மனைவிக்கும் அந்த எண்ணங்கள் பிடிக்கல, எனக்கும் அந்த இது பிடிக்கல. அதனால் அந்த மருத்துவர்கிட்ட இன்னும் 2 நாள் பொறுத்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ தான் ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்கு இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் குழந்தை பாக்கியம்னா நேராக சேலம் சிவராஜ் தாத்தாட்ட போங்க. என்னுடைய மைத்துனர் சிகிச்சைக்காக நாங்கள் அனுப்பிச்சிருந்தேன். அங்கே போய் மருந்து சாப்பிட்டு அவனுக்கு இப்போ பையன் பிறந்திருக்கு என்னுடைய மைத்துனனுக்கு.